யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஒருத்தர் பிராணசக்தி வசமானதும் ஆகாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு, அது டிஃப்ரெண்ட் ரொம்ப ஈஸி. யோக சக்தி வசமானவர்கள் அவருக்கு நேரடியாக ப்ரூவ் பண்ணலாம், அந்த பவரை வெளியே காட்டலாம். அது சில மெத்தட் மூலிமா நம்ம செய்ய முடியும். ஆனால் நார்மலாக பிராணாயாம பயிற்சி செய்கிறவங்க செய்ய முடியாது. அதுதான் அதில் ஒரு விஷயம். சரி, யோக சக்திக்கும் மனசக்திக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுது. அதாவது குண்டலின் சக்தி மனதின் சக்தியோடு இணைந்து செயல்படுவதனால தான் யோக சக்தி. பிரிக்க முடியாது. வெறும் மனோசக்தின்னு பயன்படுத்தலாம், அது செய்யலாம். ஆனால் மனோசக்தியை பயன்படுத்துவது மூலமாக யோக சக்தி எங்குதுன்னா கிடையாது. யோக சக்தியை நம்ம எழுப்ப வேண்டும். எழுப்பினால்தான் அதோடு சேர்ந்து கலந்து வேலை செய்யும். இப்போ மனோசக்தி மட்டும் பயன்படுத்துபவர்கள் யோக சக்தியை பயன்படுத்தக்கூட ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 100% நம்ம வித்தியாசங்கள் பார்க்கலாம். செய்யற முறைகள்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். ஆனால் இதோட பவர் வேற, அதோட நிலைப்பாடுகள் வேற. சில விஷயங்களை நேரடியாக நம்ம செய்ய முடியாது. மனதின் சக்திக்கு யோக சக்தி நேரடியாக செய்ய முடியும். ஆக இந்த பிராண சக்தியை வசப்படுத்துவது தான் மிகப்பெரிய விஷயம். பிராணசக்தியை வசப்படுத்தி அந்த பிராணசக்தி நாம் உள்ள இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியோடு, ஆத்ம சக்தியோடு, அந்த குண்டலின் சக்தியோடு, குண்டலின் சக்தின்னு சொல்றோம், அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். குண்டலின் சக்தி அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதே சக்தி தான் சித்தர்கள் முழுமையாக உணர்ந்து அஷ்டமா சித்தி பெற்றார்கள், ஞானம் பெற்றார்கள், சமாதி நிலைக்கு போனார்கள், ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. எல்லாமே இந்த சக்தி கொண்டு தான். அதை இப்ப ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. இப்ப இந்த குண்டலின் சக்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவை சார்ந்து உள்ளது. அது உடல்ல ஒரே ஒரு குண்டலின் சக்தி தான் இருக்க முடியும். எந்த மாதிரியான, எந்த தகுதி உள்ள, எந்த நிலை உள்ள, எந்த அனுபவம் பெற்ற குரு கிட்ட பெறறீங்கன்னு பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த சக்தியும் இயங்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.